ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, நல்லா ஹெல்த்தியான நோய் எதிர்ப்பு சக்தி தரும், சளி இருமல் எல்லாம் போக்கக்கூடிய இந்த மருந்து ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு வெத்தலை 4 எடுத்துக்கோங்க, கற்பூரவள்ளி 4 இலை எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 10-12 பல் பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கிறேன். மிளகு, சீரகம், வரமல்லி, பூண்டு, அதுக்கப்புறமா இந்த வெத்தலை, கற்பூரவள்ளி எல்லாத்தையும் நீங்கள் கைகளால் அப்படியே 1-2 பிச்சு சேர்த்திக்கோங்க. காம்புகளை மட்டும் எடுத்துகிட்டு சேர்த்திக்கலாம். அதே மாதிரி வெத்தலையில் மேல் காம்பையும் அடிப்பாகம் கீழ் நுனியும் அதை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு 1-2 பிச்சு சேர்த்திக்கோங்க. இந்த ரசம் ஒன்று போதுங்க, சளி இருமலை 2 நாளில் விரட்டிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரசம் வச்சு சாதத்தில் குழந்தைங்களுக்கு நல்லா நொறுங்க பிசைஞ்சு கூட நீங்கள் கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சூப்பாக கூட நீங்கள் குடிக்கலாம். இப்போ இதுக்கு மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. இது போதுமான அளவு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா தாராளமாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் 2 தக்காளி கூட சேர்த்திக்கலாம். அதே மாதிரி வெத்தலை இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்திக்கணும். இப்போ இது பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி அரைச்சி இருக்கணும். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு வாணலி வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. இந்த ரசத்துக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்தணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு எண்ணெய் சூடேறினதும் கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. வரமிளகா 1-2 கிள்ளி போட்டுக்கோங்க. நான் 2 வரமிளகா மட்டும்தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், 1-2 கிள்ளி சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோடனே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திருங்க. சேர்த்திட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை அதில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த கொதி வர பக்கம் இருக்கணும். லைட்டாக அந்த கொதி வந்துட்டுருக்கு பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. 1 நிமிஷம் போல் இருந்தால் போதுங்க, ரொம்ப நேரம்லாம் இருக்க வேண்டாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. எனக்கு தாராளமாக 4 பேருக்கு உண்டான அளவில் நான் செய்கிறேன். இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் கழுவி எடுத்திருக்கேன். இப்போ இந்த டம்ளரில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திருந்தேங்க. எனக்கு இது கரெக்டாக இருந்தது. தேவையான அளவு தண்ணி பார்த்துட்டு சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் கரெக்டாக சேர்த்திட்டேன். இப்போ நல்லா நுர கட்டி ரசம் கொதி விடக்கூடாது. நல்லா நுர கட்டி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு கொதி வரும்போதே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழையை தூவி விட்டுட்டு சுட சுட சாதத்து கூட பரிமாறினீங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா ஹெல்த்தியான நம்மளுடைய மருந்து ரசம் ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளுடைய மருந்து ரசம் ரெடி. இப்போ சாதத்து கூட சாப்பிட போகிறேங்க. பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். சளி இருமலை போக்கக்கூடிய நல்ல அருமையான மருந்து ரசம் ரெடிங்க. வெத்தலை கற்பூரவள்ளியை வச்சு சூப்பரான சளி இருமலை விரட்டிடலாம். நல்ல ஹெல்த்தியான வெத்தலை கற்பூரவள்ளி மருந்து ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.